வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நான் எடுக்கிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரனை ரொம்பவே மன அழுத்தத்துக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு டாபிக். என்ன அப்படின்னா பெற்றோர்களுக்குள்ள இருக்கக்கூடிய காம்படிஷன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு ஸ்கூல் கவுன்சிலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு 3:30 மணிக்கு ஸ்கூல் மூடிடுவாங்க. குழந்தைங்கள்லாம் தன்னோட பேக் எடுத்துட்டு கீழே போட்டுட்டு அவங்க விளையாட ஓடிடுவாங்க. பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மதர்ஸ், அதுவும் மெயினாக அங்கே உட்காந்து டெஸ்ட் நோட் புக் எடுத்து ஒவ்வொருத்தர் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உன் பொண்ணுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, ஐயோ என் குழந்தைக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள போட்டி போறாமல் வரும். அப்புறம் ஒரு சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் சொல்லுவாங்க, மிஸ்ஸுக்கு போய் ஒரு ஹேண்ட்பேக் கொடுத்துட்டா சரி பண்ணிடலாம், என் பொண்ணு இந்த தடவை ஜென்ரல் ப்ரொஃபிஷியன்சி ப்ரைஸ் வாங்கிடுவா அப்படின்னு. எனக்கு அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாலாம் ஸ்கூலுக்கு வந்ததே கிடையாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அன்ஹெல்த்தியான காம்படிஷன், குழந்தைக்காக போய் லஞ்சம் கொடுக்கறது, அதெல்லாம் என்னைக்குமே பார்த்தது கிடையாது. நான் அது அந்த ஸ்கூல்ல மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இது எல்லா இடத்துலயுமே இருக்கு. பிளஸ் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு இன்னும் பல உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனேவே பேரண்ட் பிளான் பண்றாங்க கின்னஸ் ரெக்கார்ட் எப்படி இது பண்றது. இப்போ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா என் குழந்தை 100 திருக்குறள் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரெக்கார்ட், அது கின்னஸ்ல போடுறாங்க, போட்டோஸ் போடுறாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல போய் சைல்டு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது. குழந்தை சரியா பாடலன்னா உடனே அம்மா சைடுல மயக்கம் போட்டு விழுவுறது. அது டிஆர்பிக்காக 4 நாள் அதையே திரும்ப திரும்ப பிளே பண்றது. இதெல்லாம் ரொம்ப ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிடுச்சு. வேர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது செட் ஆயிருக்கிறது. மதர்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4 வாட்ஸ்அப் குரூப் செட் ஆயிருக்கு. அதுக்குள்ள இன்னொரு குழந்தைய பத்தி பேசுறது, அவங்களுக்குள்ள காம்படிஷன் பண்றது, அதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது ஏன் டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 18 வயசு 15 வயசு வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கில்ஸை லேர்ன் பண்ற டைம் இது. இந்த டைம்ல மாஸ்டரி எதிர்பார்க்க கூடாது. அவங்க கத்துக்கக்கூடிய ஏஜ் இது. இதுல எல்லாமே பெர்ஃபெக்ஷனும் மாஸ்டரியும் வராது. அவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணி 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 கத்துக்குவாங்க. இதுக்கு தான் அந்த சைல்ட்ஹுட் லேர்ன் த்ரூ எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க, நிறைய கேள்விகள் கேட்க விடுங்கன்னு சொல்றது அதனாலதான். இதுல என்ன ஆயிடும்னா ஒரு சில குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட திறமைகளை முதல்ல இருந்தே காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில பேர் 15-16 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் திறமை இருக்கிறதே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. அதனால எல்லா சைல்டும் ஒரே டைம்ல வந்துருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க கூடாது. இது ஏன் ப்ராப்ளம் அப்படின்னா பெற்றோர்களுக்குள்ள அவங்க ஃபோர்ஸ் பண்ணி பண்ணி அனுப்பிச்சு விடுறது. குழந்தைக்கு ரெடினஸ் இல்லை அப்படின்னா கூட ஃபோர்ஸ் பண்றது. இதுல எங்க பிரச்சனை ஆயிடுதுன்னா முதல்ல காம்படிஷன் வருஷத்துக்கே ஒரு 2 காம்படிஷன் 3 காம்படிஷன் தான் வரும். ஆனா இப்போ சாதாரணமா ஒரு பேங்க்ல இருந்து யாரா இருந்தாலும் டேட்டா பேஸ் வேணுங்கிறதுக்காக சும்மா காம்படிஷன் வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரைஸ் கொடுக்குறாங்க. அப்போ குழந்தைக்கு தன்னோட ரியல் டேலண்ட்டும் தெரியறது இல்லை, ஒரு விஷயத்தை செய்யலாமா கூடாதான்றது கூட அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெற்றோர்களா உங்களுக்குள்ள குறைகள் இருந்தது அப்படின்னா அது உங்க குழந்தைங்க மூலமா நீங்க மீட் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கல, என் குழந்தைக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆட்டிடியூட், அதுவும் தப்பானது. ரெண்டாவது, என் குழந்தை எனக்கு நல்ல பேர் சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்றதும் தப்பான ஒரு ஆட்டிடியூட். இது ரெண்டுமே நம்ம ரொம்ப மோசமா ஒரு குழந்தையை டெவலப் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு தூண்டி விடும். அதனால அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது விஷயம், காம்படிஷன் ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காம்படிஷன்ல நம்ம குழந்தை சந்தோஷப்பட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படின்னா அது ஹெல்த்தி. ஜெயிக்கணும்ன்றதுக்கு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா அது தப்பு. ஏன் அப்படின்னா அந்த வின்னிங் ஆட்டிடியூட் அப்படின்றது ப்ராசஸ்ல இருக்கணும், செய்யக்கூடிய செயல்ல இருக்கணுமே வெளியே வெளியே வரக்கூடிய பிரைஸ்ல மட்டும் இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமிலிஸ்ல அவங்களே பிரைஸை ஸ்பான்சர் பண்ணி தன்னோட வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் பிரைஸ் வரணும்ன்ற அளவுக்கு ஜட்ஜை ரெடி பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே நான் பார்த்திருக்கேன். இது என்ன செட் பண்ணி கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு லைஃப்ல எதுவா இருந்தாலும் ஈஸியா சாதிச்சிடலாம் அப்படின்னு. இது அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை என்னைக்குமே வெளியே கொண்டு வராது. இன்னொரு டேஞ்சரஸான விஷயம் என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன ஒரு ஃபீலிங் வந்துரும்னா, நான் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி சுயமதிப்பு ரொம்ப குறைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் தவறான எண்ணங்களும் தோணும், தவறான உறவுகளுக்குள்ளேயும் இறங்குவாங்க. ஏன்னா யாரா ஒருத்தர் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கம் அப்படியே சாஞ்சிருவாங்க. தவறான உறவுகள்னு அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா என்ன ஆகும்னா அம்மா அப்பா என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க,
நான் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க நான் எப்படி இருக்கேனோ அப்படியே ஏத்துக்கிறாங்க, என்ன பாராட்டுறாங்க அப்படின்னும் போது அந்த பக்கம் அவங்க போயிடுவாங்க. அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது நீங்க நிறைய பார்த்துட்டு இருக்கலாம். மீடியால மட்டும் இல்ல, ஜென்ரலாவே நீங்க நியூஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உறவுகள் பத்தி நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ காம்படிஷனே இல்லாம குழந்தை வளருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைக்கு காம்படிஷன் எப்பவுமே தன்னோட மட்டும்தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, when I compete with myself, என்னோடயே நான் கம்பீட் பண்ணேன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸை நான் தினமும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நேத்து பண்ணதுக்கு இன்னைக்கு நான் பெட்டர் ஆகலாம். ஃபீட்பேக் யாரா கொடுக்குறாங்க, இது இப்படி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் வளர்ச்சியை நோக்கி போகலாம். ஐயோ அவங்க வந்து பொறாமப்பட்டு சொல்றாங்க, வேணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி அவங்கள கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வளர்ச்சி இருக்காது. சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே வந்து நியூ லேர்னிங் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஃபீட்பேக் ஓப்பனா இருப்பாங்க. அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னா எனக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும், யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஆட்டிடியூட்ல இருப்பாங்க. ரொம்ப காம்படிஷன்ல புஷ் பண்ணவங்க ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ரொம்ப இருக்கும். நான் தோத்து போயிடுவேன் அப்படின்ற பயம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்குள்ளேயே இருப்பாங்க. லேட்டர் ஆன் லைஃப்ல வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு உண்டான காரணமும் அதுதான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன ஆயிடுது அப்படின்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து டிப்ரெஷன் மாதிரி சீரியஸ் ப்ராப்ளம்ஸுக்கும் வந்து ஆளாயிடுறாங்க, பர்சனாலிட்டி டிஸ்டர்பன்சஸ்க்குமே ஆளாயிடுறாங்க. ஸோ அதனால ஆஸ் பேரண்ட்ஸ் காம்படிஷன் அப்படின்றத வந்து ஹெல்த்தியா நீங்க டெவலப் பண்ணணும்னா உங்க சைல்டு வந்து தன்னோடையே கம்பீட் பண்ணணும். நேத்து பண்ணதோட நான் இன்னைக்கு பெட்டரா செய்யலாம், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா செய்யலாம் அப்படின்ற லெவலுக்கு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி விடுங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது அதுல இருந்து லேர்ன் பண்ண விடுங்க. பிரைஸுக்காக மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, என்ஜாய்மெண்ட்டுக்காக பெர்ஃபார்ம் பண்ணணும், பெஸ்ட்டை எப்பவுமே செய்யணும் அப்படின்றதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த 3 ஆட்டிடியூடும் நீங்க நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டி எப்பவுமே நல்லா இருக்கும். இந்த ஆட்டிடியூடை டெவலப் பண்ணாம எப்பவுமே ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக, ஒரு போட்டோக்காக, ஒரு ஃபேஸ்புக் மோமெண்ட்டுக்காக நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து லைஃப்ல எப்பவுமே நடிக்க கத்துக்குமே வழிய அவங்களால ஆத்தென்டிக்கா சின்சியரா அவங்களால வந்து எதையுமே செய்ய முடியாது. பெற்றோர்களா காம்படிஷன் ஆல்வேஸ் வித் த செல்ஃப், நாட் வித் அதர் பீப்புள் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.